ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரளா வயநாட்டில் நடந்த நிலச்சரிவு பற்றிய அப்டேட் செய்தி தான். இது என்ன எல்லாத்துலேயும் வந்துட்டு தானே இருக்குது, டிவியில் வருது, பேப்பர்லாம் பார்த்துட்டோம், ஃபோட்டோ பார்த்துட்டிங்க, நிலச்சரிவு நடந்த இடத்த வீடியோவில் பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். உண்மையிலே சோகமான நிகழ்வு தான். ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு இப்படிலாம் நடந்தது ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இத்தனை மக்கள், அதாவது கிட்டத்தட்ட 300 பேர் உயிரிழந்திருக்காங்க, இன்னும் 200 பேர் புதைந்திருப்பார்களோ என்று தேடப்படுகிற சூழ்நிலை இருக்குது. இதை தாண்டி இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் நான் டிவியில் பார்த்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு 2 வீடியோ வெளியிட போகிறோம். அந்த 2 வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலச்சரிவு எப்படி ஏற்படுது அப்படின்ற வீடியோ. நீங்கள் பெரும்பாலானவங்க இதை பார்த்துருக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதாவது நிலச்சரிவு அப்படின்றது சும்மா ஏதோ ஒரு மண் சரிஞ்சு விழுகிறது அப்படின்ற மாதிரி கிடையாது. ஒரு மலையே கூட அப்படியே உட்கார்ந்துரும் அப்படின்ற மாதிரியான சில காட்சிகளை நான் உங்களுக்கு போட போகிறேன். அதற்கு முன்னாடி இந்த நிலச்சரிவு எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர் மழை காரணமாக இந்த நிலச்சரிவு நடந்திருக்கு. தொடர் மழை காரணமாக பள்ளத்தில் தண்ணி ஊறி அது அடியில் போய் பூமிக்கு அடியில் போயிட்டு அங்கே உள்ள ஏர் கேப்பில் வாட்டர் ஃபுல்லாச்சு அப்படின்னா அது வீக்காகி அது அப்படியே சரிந்து விடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதுதான் அங்கே நடந்திருக்கு. சரி, கேரளாவில் இத்தனை ஆண்டு காலம், இவ்வளோ வருஷமாக கேரளா அப்படின்ற மாநிலம் இன்றைக்கி நேற்று உருவானதா, இன்றைக்கி நேற்று அங்கே வீடு கட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் நிலச்சரிவு நடப்பது சகஜம்தான். எப்போயாவது ரொம்ப ரேர், 10 வருஷம் 15 வருஷத்துக்கு ஒரு டைம் நடப்பது சகஜம்தான். அதே மாதிரி சிறு சிறு நிலச்சரிவுகள் நடக்கும். இப்போ நீங்கள் கொல்லம் ரூட்டில் செங்கோட்டை தாண்டி போனீங்க அப்படின்னா ஹில் ரூட்டில் அங்கே அவ்வப்போது இந்த மாதிரியான சரிவுகள், பாறைகள் ரோட்டில் கிடக்கும், எடுத்து போட்டுருவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு 1993 நடந்தது. அந்த நிலச்சரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் போட போகிற காட்சிகள் இருக்கு இல்லையா, ஒரு மலையே சரிஞ்சு அப்படியே 3 ரோடு விழுகும். இதற்கு 90% அப்படியே ஒத்து போனதான் நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் குன்னூருக்கு அருகே, பரலியார் அருகே, குன்னூருக்கு பரலியாருக்கு நடுவில் நடந்த நிலச்சரிவு. 11, 12, 13வது ஹேர்பின் பெண்டு அது முடிஞ்சதுன்னா 14வது பெண்டு முடிஞ்சால் நீங்கள் நேராக குன்னூருக்கு போயிடலாம். அந்த ஹேர்பின் பெண்டை எப்படி போடுவாங்க அப்படின்னா, மிக உயரமான இடத்த டக்குன்னு ஏறணும் அப்படின்னா அப்படி ஏற்றி இப்படி இறக்குவாங்க. அதுதான் ஹேர்பின் பெண்டு. ஒரு மலையில் உயரத்தை வேகமாக ஏற வேண்டிய ஒரு சூழலில் அந்த மாதிரியான ஒரு இடங்களில் மட்டும்தான் ஹேர்பின் பெண்ட் போடுவாங்க. இல்லைனா அப்படியே சுற்றி இந்த மலையை சுற்றி தான் சாலைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஊட்டி, கொடைக்கானல் போனவங்க பார்த்துருக்கலாம், மூணார் போனவங்க பார்த்துருக்கலாம். ஸோ அங்கே இதே மாதிரி நான் 1993 நான் கோவையில் தினமலர் பத்திரிகையில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது முதல் நிலச்சரிவு மேஜர் 11, 12, 13 3 சாலைகளையும் இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன். அதில் எப்படி ஒரு சாலைகள் கிலோமீட்டர் கணக்கில் அடித்து அப்படியே உள்ளே போகும். அதே மாதிரியான நிலச்சரிவு தான் நீலகிரியில் நடந்து, அதே இப்போ கேரளாவில் போட்டாங்களா 30-40 மணி நேரத்தில் ஒரு பெய்லி பிரிட்ஜ், இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா தெரியும். இது டெம்பரவரி பிரிட்ஜு. போர்க்காலங்களில் ஆடுகளை கடப்பதற்காகவும், வெடிகுண்டு போட்டு ஏதாவது பள்ளத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னா அதை கடப்பதற்காகவும், எமர்ஜென்சிக்காகவும் இராணுவத்தினர் இதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அதுவும் நம்ம இந்திய இராணுவம் இந்த பிரிட்ஜ் போடுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. அந்த மாதிரியான 3 பாலங்கள் போட்டு தான் ஊட்டிக்கே வண்டி போச்சு. ஒரு மாதம் குன்னூர் வழியாக போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது 1993. அதை முதலாக அந்த படங்கள்லாம் எடுத்து தினமலரில் பெரிய அளவில் வெளியிட்டோம். அது நம்ம அங்கே இருந்தோம், ஸ்பாட்டில் முதல் போன பத்திரிக்கையாளர் நான் தான், மற்றொரு நண்பரும் சேர்ந்து போயிருந்தாங்க. ஸோ அது மிகப்பெரிய நிலச்சரிவு. இதே மாதிரி தான் மேல் மலை சரிந்து கீழே வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான நிலச்சரிவு தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. ஆனால் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வால்பாறையில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வருடந்தோறும் மழைக்காலங்களில் சாலைகளில் மண் சரிவு ஏற்படுவதும், நிலச்சரிவு ஏற்படுவதும், பேருந்துகளெல்லாம் அடிச்சிட்டு போயிருக்கு, கீழே தள்ளி விட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகளும் நிறையா தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கும் தற்போது எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்திற்கும் இன்றைக்கி இல்லை, 93 நிலச்சரிவிலே மிகப்பெரிய ஆய்வுகள் நடந்து அதற்கப்புறம் நீலகிரி மாவட்டத்துக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது நிலச்சரிவுக்கு. ஏன்னா அங்கே தேயிலை தோட்டங்கள் எப்போது உருவாக்கப்பட்டதோ அப்போதே நிலச்சரிவுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா கருதப்படுகிறது. ஏன்னா மரத்தெல்லாம் அடர்ந்த காடுகளை அழித்து விட்டு அதில் தேயிலை போட்டு மொட்டை மலையாக இருக்கும். நீங்கள் பார்க்குறப்ப தேயிலை தோட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அடர்ந்த வனப்பகுதி வேர் விட்டு அந்த மண்ணை பிடித்து கொண்டு மரம் காக்க, மரத்தை மண் காக்க அப்படின்ற மாதிரியான இருந்ததை எல்லாத்தையும் எடுத்ததுனால தான் இது வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பாருங்கள், நிலச்சரிவு எப்படி ஏற்படுகிறது அப்படின்றத நீங்கள் இதில் பார்க்கலாம்.
இதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், கிலோமீட்டர் கணக்கில் ஒரு சாலை அப்படியே வந்து பெண்டாகி இப்படி சுற்றி இப்படி வருது. அது எப்படி அந்த மலையே அப்படி உட்காருது பாருங்கள், மலையே அப்படியே சரிந்து உட்காருது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது சாலைகளில். இது வந்து வெளிநாட்டில் எடுத்த ஒரு நிலச்சரிவோட நேரடி காட்சி. அதே மாதிரி இன்னொரு காட்சி நான் போடுறேன் பாருங்கள். இது வந்து இந்தோனேஷியாவில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். இந்தோனேஷியாவில், சைனாவில் நடந்தது. இது தத்ரூபமாக வாகனங்கள் போய் கொண்டிருக்கும் போது ஒரு மலை எப்படி சரிந்து வருது. இதுதான் நிலச்சரிவோட கொடூரம். அதுதான் நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு வெளியே போட்டால் தான் உங்களுக்கு தெளிவாக தெரியுன்றக்காக இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பாருங்கள். இப்படி வந்து நிலச்சரிவு அப்படின்றது மிக கொடூரமானது. ஒரு நொடியில் ஒரு மலை மாதிரி இருக்கும், இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு மலை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அது அப்படியே சரிந்து வந்து நம்மளை முக்கி மூழ்கடித்து விட்டு டோட்டலாக ஒன்றும் இல்லாமல் ஒரு நொடியில் மனித உயிர் வந்து, மனித உயிராது மிருக உயிராது எதாக இருந்தாலும் சரி, இப்படி தான் காலங்காலமாக இந்த நிலச்சரிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. மிருகங்கள் அழிந்து போயிடும், ஆதிவாசி மக்கள் அழிந்து போயிடுறாங்க. ஆனால் இப்போது வந்து இயற்கையை அழித்து விட்டு நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்டை அதை மாற்றி, ஏன்னா ஆற்றோரத்தில் இப்போ இங்கே நடந்த இந்த காட்சியை பாருங்கள், ஒரு ஃபோட்டோ போடுறேன். பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வந்து ஒரு 40 அடி 50 அடி ஓடிக்கிட்டு இருந்த ஒரு காட்டாறு, சரிங்களா? அது பேர் வந்து சாலியாறு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாலியாறு, முண்டக்கை அந்த பகுதி வழியாக மேம்பாடி, சூரல்மலை இந்த பக்கம் அந்த ஆறு வந்துட்டுருக்கு. அந்த ஆறு எவ்வளோ அகலமாக விரிஞ்சிருக்கு பாருங்கள். அந்த நிலச்சரிவு, அதாவது தண்ணீர் தான் ஆறாக ஓடி வந்துட்டுருக்கோம். இதில் மண்ணும் கல்லும் நிலச்சரிவும் மலைகளும் சரிந்து அந்த தண்ணியோடு சேர்ந்து வந்ததில் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போயிடுச்சு. வீடுகள், கடைகள், அது இது மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த எல்லாத்தையுமே ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுச்சு. சரியா? இப்போ ஏற்கனவே 2 வீடியோ பார்த்தீங்களா, அந்த இதை இங்கே நடந்திருந்தால், இதை நேரடி காட்சியாக பார்த்துருந்தால் இப்போ கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மிகப்பெரிய சோகம், 300 பேருக்கு மேலே. அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் ஒரு பொண்ணு மட்டும் பொழைச்சிருக்கு, ஒரு லேடி மட்டும். அவங்கள ஒரு 30-32 வயசு இருக்கும். அவங்க சொல்கிறாங்க 6 பேர் இருந்தாங்க வீட்டில், 7 பேர் இருந்தால் நான் மட்டும்தான் பொழைச்சிருக்கேன், மீதி 6 பேர் போயிட்டாங்க. எங்கள் சொந்தங்கள், என்னை வளர்த்தவர்களும் போய்விட்டார்கள், நான் பெற்றதும் போய்விட்டது, நான் ஏன் உயிர் பிழைத்தேன் அப்படின்ற எவ்வளோ பெரிய சோகம் பாருங்கள். அவங்க அண்ணன் வேலை பார்த்துருப்பாரு, ஹஸ்பண்டை ஆஃபீஸில் வேலை பார்த்துருந்துருப்பார், அவங்க அப்பா சம்பாரித்து போட்டிருப்பார், இந்த அம்மா வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருப்பாங்க, எந்த நாலேஜ் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அடுத்து என்ன செய்கிறது, இவர்கள் என்ன செய்வாங்க? இவங்க அவனுடைய இன்கம் சோர்ஸும் போச்சு, வீடும் மண்ணோட மண்ணாக புதைந்து விட்டது, சொந்தங்களும் பிறந்து. இப்படி ஒரு சோகம்ன்றது, அதுக்கு இறப்பு என்பது மேல்ன்ற மாதிரி தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சோகம் அங்கே நிகழ்ந்திருக்கிறது. இனி எங்கேயும் இப்படி நிகழக்கூடாது அப்படின்னு தான் நம்மளுடைய வேண்டுதலாக இருந்தாலும், இயற்கை வந்து எப்போதெல்லாம் கோர தாண்டவம் ஆடணும்னு நினைக்குமோ அப்புறம் ஆடி விட்டு தான் போகும். அதில் வந்து எந்த மாற்றத்தையும் நாம் செய்துவிட முடியாது அப்படின்றது மட்டும் நம்ம இந்த நிலச்சரிவில் நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நிலச்சரிவு காட்சியை பார்த்துருப்பீங்க, எப்படி நிலச்சரிவு எவ்வளோ கொடூரமானது. அதே மாதிரி சுனாமி வரும்போது அதை பற்றி பேசி கொண்டிருந்தோம். சுனாமி எவ்வளோ கொடூரமானது, அது எப்படி நகர்ப்பகுதியில் கடலோர பகுதி மக்களை அழிப்பதற்கும், நீங்கள் எங்கேயும் நீங்கள் அந்த இயற்கையை தாண்டி நீங்கள் எங்கேயும் தப்பிச்சு போட முடியாது. கடற்கரை ஓரத்தில் இருந்தீங்கன்னா சுனாமி வந்து உங்களை காலி பண்ணும், மலையில் இருந்தீங்கன்னா சரிவு வரும், லேண்டில் இருந்தீங்கன்னா பூகம்பம் வரலாம். ஏன்னா ஆக்சிடெண்ட்டில் எத்தனையோ உயிர் போயிட்டுருக்கு. அப்படின்ற மாதிரி இயற்கையோ செயற்கையோ எப்படியாக இருந்தாலும் மனிதன் கண்டுபிடிப்புகள்லாம் ஒரு அளவுக்கு மேலே போய் எதையும் வந்து வென்றுவிட முடியாது அப்படின்றது இந்த நிலச்சரிவு ஒரு காட்சியாக இருக்குது. மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.